இன்றைக்கி ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் பார்க்க போகிறோம். செக்ஷன் 9ல் வந்து டிஃபைன் பண்ணிப்பாங்க. ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ்னால் ஒரு வேல்யூ கொடுத்து ஹானஸ்ட்டாக அந்த மெச்சூரிட்டிக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குற பர்சனை வந்து லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன எசென்ஷியலாக வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கன்சல்டேஷன் மஸ்ட் பி கிவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கன்சல்டேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மணியாவோ இல்லை குட்ஸாவோ இல்லை சர்வீஸாவோ வந்து இருக்கணும், கிஃப்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வந்து ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸில் வராது அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லியிருப்பாங்க. பிஃபோர் மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருக்கணும். அந்த டியூ டேட்டுக்கு அப்புறம் வாங்கினா வந்து இது வந்து ஹோல்டர் டியூ கோர்ஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து குட் ஃபெய்த் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல இன்டென்ஷனாக தான் வந்து பண்ணியிருக்கணும், ஃப்ராட் பண்ணிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வித்தவுட் நோட்டீஸ் ஏதாச்சும் டிஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க திருடி இருப்பாங்க, இல்லை ஃப்ராட் மூலமாக வந்திருக்கும், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி டைட்டில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் வந்ததுன்னா இவங்க வந்து ஹோல்டர் டியூ கோர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தா அவங்க புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பியோட செக்கை திருடி சீட்டை வந்து செல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சீட்டை செல் பண்ணும்போது சி வந்து ப்ராப்பராக பண்ணியிருப்பாரு, அது மணி கொடுத்துருப்பாரு, அந்த டியூ என்னைக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அந்த டியூ டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது தெஃப்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லி சிக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த இடத்துல ஏ கொடுத்த அந்த செக் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி வந்து ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஈவன் ஏ வந்து தெஃப்டே பண்ணியிருந்தாலும் சி வந்து ஒரு குட் டைட்டில் தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எந்த கேஸில் பார்ப்போம்னா குண்டல்லால் சேம் வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அது குண்டல்லால் கேஸில் தான் வரும். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கேஸ். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 118 அந்த கன்சன்ட்ரேஷன் ப்ரிசம்ப்ஷன் வந்து பண்ணி யார் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்குது, அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் வந்து அவங்க பொசிஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லியிருப்பாங்க. ரைட் அண்ட் ப்ரிவிலேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, பெட்டர் டைட்டில் இருக்கணும். அது வந்து செக்ஷன் 36ல் டிஃபைன் பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக வந்து அவங்க ஃப்ராட் பண்ணியிருந்தாலும் இவங்க ஒரு குட் டைட்டில் வந்து ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க தான் இது வந்து இவங்க தான் வந்து அதில் டைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பிளாங்க் சைன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கொடுத்தா இருந்தாலும் ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணி ரெக்கவரி பண்ணுறதுக்கு வந்து முடியும். அந்த ஸ்டாம்ப் வந்து லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தோம்னா ஃபேக் நேமில் வந்து அந்த பில் இருந்தாலும் ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் வந்து கண்டிஷனல் டெலிவரி. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லி பார்த்தோம்னா ஒரு கண்டிஷன் இருந்தாலும் ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் மேலே வந்து டிஃபென்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எஸ்டோபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வேலிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும், கெப்பாசிட்டி ஆஃப் பேயி கெப்பாசிட்டியாக இருக்கணும், தென் சிக்னேச்சர் இருக்கணும். இதெல்லாமே அகேன்ஸ்ட் ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ண முடியாது. ஆனால் எஸ்டோபல்னா ஒரு வாட்டி கொடுத்துட்டோம்னா மறுபடியும் அதை வாங்க முடியாதுன்றது தான் எஸ்டோபலுக்கான மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வந்து முடியுது.